Hi, இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி வந்து பாலக் பன்னீர். இதுக்கு தேவையான ingredients என்னது and இது எப்படி நம்ம பண்றதுங்கறத இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோக்கு போய்லாம். பாலக் கீரை 200 கிராம், அதாவது ஒரு கட்டு. பன்னீர் 200 கிராம். இது வீட்ல செஞ்ச பன்னீர். உங்களுக்கு வீட்ல எப்படி செய்யணும்னு தெரியணும்னா கீழ description boxல லிங்க் கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. வெங்காயம் 1, தக்காளி 1, மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு 2 பல், 4 பல்லு பூண்டு நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க அண்ட் சமமான அளவுக்கு இஞ்சியும் பொடியாக நறுக்கிக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி, ஃப்ரெஷ் க்ரீம் 1/2 கப், உப்பு தேவையான அளவு. ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி எடுத்துக்கிறோம் அண்ட் அது நல்லா கொதித்ததும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரையை இதில் போட்டுடலாம். இது வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக விட போகிறோம். ஒரு கிண்ணத்தில் நல்லா ஜில்லுன்னு ஒரு ஐஸ் கோல்டு வாட்டர் எடுத்துக்கோங்க, தண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து 2-3 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம நேராக இந்த ஜில் தண்ணியில் நம்ம கீரையை போட்டுடலாம். இந்த மாதிரி ப்ராசஸ் பேர் வந்து பிளான்ச்சிங்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களோட பாலக்கோட கலரும் மாறாமல் இருக்கும், நம்ம ரெசிபியோட கலரும் மாறாமல் இருக்கும் ரொம்ப. இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கிறோம். அதில் நம்ம நல்லா பிழிஞ்சிக்கிட்டு கீரையை அதில் போட்டுடலாம். அது கூடவே இஞ்சி, பூண்டு, மிளகாய் இதுவும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒன்றா அரைச்சிடலாம். தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க, உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சில பேருக்கு திக்காக பிடிக்கும் பாலக் பன்னீர், சில பேருக்கு கொஞ்சம் தின்னாக பிடிக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட பியூரி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நான் ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். ஒரு கடாயில் வெண்ணெய் எடுத்துக்கிறேன், பட்டர் எடுத்துக்கிறேன், குக்கிங் பட்டர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும் நீங்கள் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறோம். சீரகம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம பொடியாக வெட்டி வச்சுருக்க பூண்டும் இஞ்சும் சேர்த்துக்கிறோம் அண்ட் கூடவே நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறோம். அடுத்து நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி வந்து ஒரு 2 to 3 minutes வதக்கிக்கலாம், அது கொஞ்சம் சாஃப்டாக முஷியாக ஆற வரைக்கும். இப்போது நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இது 3த்தையும் சேர்த்துக்கிறோம். இப்போது நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம் அண்ட் இது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம். ஒன்ஸ் கொதித்ததும் இதை வந்து நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு போகிறோம் ஒரு 5 minutes வரைக்கும். ஸோ தட் இதில் போட்டிருக்க மசாலா வாசனையெல்லாம் போய்டுன்றதுக்காக. இப்போது நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க பாலக் பியூரி இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் இதை சேர்த்துக்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது வந்து வீட்டில் செஞ்ச பன்னீர். இதே மாதிரி எப்படி சூப்பராக செய்கிறதுனா கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது சீரகத்தூள் பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கசூரி மேத்தியை வந்து கொஞ்சம் க்ரஷ் பண்ணி தூவி விடுங்க. கடைசியாக கரம் மசாலா சேர்த்துக்கிறோம். ஃப்ரெஷ் க்ரீம் இது ரொம்ப முக்கியம், இது உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் நம்ம பாலக் பன்னீருக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பாலக் பன்னீர் ரெடி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. முக்கியமாக இது எப்படி இருக்குன்னு சமைச்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் டைம் ஒரு நல்ல வீடியோட வரேன். அண்ட் அது வரைக்கும் டாடா பாய்.